ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். 2ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 10வது வசனம் 11வது வசனம். நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 15 நிமிஷத்துல நான் செய்தியை முடித்து விடுவேன். ஸ்தோத்திரம். அதனால நல்ல நீங்க ஸ்தோத்திரம் உற்சாகமாக இருக்கணும் என்று சொன்னார்கள். இன்று கிறிஸ்துவாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். முதல் காரியம் புரிஞ்சுக்கிடுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? நற்செய்தி ஒன்று இருந்தால் துர்ச்செய்தி ஒன்று இருக்கும் இல்லையா? அப்ப எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அப்படி என்றால் ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான். அப்படிதான் நினைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் யாருக்குரியது? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு தான் நோன்பி, அவங்களுக்கு தான் திருவிழா, அவங்களுக்கு தான் பண்டிகை, அவங்களுக்கு தான் விழா என்று நினைக்கிறாங்க. ஆனா என் சத்திய வேதம் இப்படி சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் விழா. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி. இந்த விழா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் உண்டான விழா. அல்லேலூயா. இப்ப கைப்பிடிச்சு, இந்த விழா என்னுடைய விழா, நம்முடைய விழா, நம்முடைய விழா. சோத்ரா. சரிங்களா? இந்த விழா யாரு விலையா? விழா ருக்குமணி அக்கா யாரு விழா? நம்ம விழா. இதுக்கு முன்னாடி நம்ம இது கிறிஸ்துவங்களுடைய விழா என்று சொல்லி, அருமைக்குரியவர்களே, இல்ல, எல்லா ஜனத்துக்கும் உண்டான ஒரு விழா. அது நமக்கு தெரியாததுனால நமக்குன்னு ஒரு விழாவை நியமித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஒரு விழா மாத்திரம்தான் உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. உனக்காக எனக்காக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்க பிறந்தாரா? எங்க பிறந்தார்? தாவீதின் ஊரு. அந்த தாவீது ஊர் எந்த ஊரு? பெத்லகேமிலே பிறந்தார். சரிங்களா? அதான் பாட்டு படிச்சோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பாட்டு பண்ணும் இல்லையா? ஏன் பெத்தலையில பிறந்தார்? இந்த செய்தியுடைய தலைப்பு, நான் ஏன் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன். ரொம்ப பேர் நினைக்கிறேன், ஏன் பிறந்த எனக்கே தெரியலையா, ஏதோ பிறந்துட்டேன், வளர்ந்துகிட்டு இருக்கிறேன், ஏன் வாழ்றேன் எனக்கே சரி, நான் ஏன் பிறந்தேன். சரி சொல்லுவாங்க, கோபத்துல பெற்றோர்களை பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், பாறாங்கல்ல பார்த்திருக்கேன். பாருங்க, அருமையா அந்த தங்கச்சி சொல்றா பாருங்க, பாறாங்கல்ல பார்த்திருக்கலாம். ஏன்னா அதை விட மோசம், பாறாங்கல் இருந்தாச்சும் துவைக்கிறதுக்கு ஆகும். பாறாங்கல் இருந்துச்சுன்னா இது அதுக்கு என்ன செய்ய மாட்டான், உபயோகப்படுத்த மாட்டான். ஏன் பிறந்த? இதான் கவிஞர் வால் எழுதினார், ஏன் பிறந்தாய் மகனே, அப்படிதானே பிறந்தாய். இது இந்த செய்தியோட தலைப்பு, நான் ஏன் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன். பக்கம் சொல்லுங்க, நீங்க எதுக்கு பிறந்தீங்க? இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷன் பிறந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஏனோ மனிதன் பிறந்து விட்டான், ஏதோ மரம் போல வளர்ந்து விட்டான். இல்ல, நீங்க பிறந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, நான் பிறந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இன்னைக்கு நீங்க உங்களை இந்த நல்ல கிறிஸ்துமஸ் விழாவில் நீங்க கலந்து கொள்வதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. விளங்கணும். அல்லேலூயா. தாவீது ஒரு முறை சொன்னார், 1 சாமுவேல் 17:26 நினைக்கிறேன், ஒரு சொல்றதுக்கு, அந்த போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க அண்ணன் நீ சொல்றான், நீ எதுக்கு இங்க வந்த கேட்கும் போது தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முகாந்தரம். முகாந்தரம்னா என்ன நமக்கு தெரியுமில்ல, சொல்லி கொடுத்துருக்கல. முகாந்தரம் என்ன? நோக்கமா, காரணம். சரியா? நான் இங்க வந்ததுக்கு காரணம் இல்லையா? இல்ல ரோட்ல போனேன் பாஸ்டர், அப்படியே உள்ள வந்துட்டேன், அப்படி இல்ல. தேவன் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிடிங்க. ஸ்தோத்திரம். ராமகிருஷ்ணன் கையை பிடிக்கவே மாட்டேங்கிறாரு.
சோத்திரம்னா எங்க சொல்லிவிட்டு இருக்காரு பாஸ்டர், இப்படிதான் கை கட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி இல்லை, உற்சாகமா இருக்க, மகிழ்ச்சியா இருங்க, கை பிடிங்க. இப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம என்ன இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரல. யாரெல்லாம் மனசார சொன்னீங்களோ அந்த காரணம் என்னவென்று போறதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும். தாவீது சொன்னாரு, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா, காரணம் இல்லையா என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்துல நீங்கள் பிறந்ததுக்கு காரணம் இருக்கணுமா இருக்க வேணாமா? இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைகளை பெத்தெடுத்தாதான் நாளைக்கு அவன் கஞ்சி ஊத்துவான். நாளைக்கு அவன் கஞ்சி ஊத்துறானா பால் ஊத்துறானா உனக்கு எங்க தெரிய போகுது? நாளைக்கு கஞ்சி ஊத்துறதுக்குன்னே ஒரு பிள்ளையை பத்து வைக்கிறது இதுக்காகவா? சில சொல்லுவாங்க, என்ன செய்ய, கடைசி காலத்துல நமக்கு ஒரு பிள்ளை இருந்தாதான் நமக்கு என்ன செய்வான்? அப்ப ஒரு எதிர்பார்ப்பு, இவனுக்கு இது நான் செஞ்சா இவன் திருப்பி எனக்கு செய்வான். விளங்குதா? இவனுக்கு நான் இதை செஞ்சா இவன் திருப்பி எனக்கு செய்வான். ஒரு பாட்டி பேர பையன் ரொம்ப பொதுவாகவே இந்த பாட்டி மாதிரி நிறைய இருக்கிறாங்க. முன்னாடிலாம் 60 வயசு பாட்டி, இப்ப வந்து 35 வயசுல பாட்டி ஆகிட்டாங்க. 35 வயசு 32 வயசுல பாட்டி தாத்தா. முன்னாடி எல்லாம் பாட்டின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? அதுக்குள்ள வயசு ஆயிடுச்சான்னு. இப்ப சொல்லவே முடியாது, பாட்டி பாட்டி தான். சோத்ரம். என்ன சொல்ல வரனா, அந்த பாட்டி அந்த பையனை பார்த்து சொல்லிச்சு, ரொம்ப பாசமா இருக்குமாமா. அந்த பையன் சொன்னானா, பாட்டி இத்தனை பேர் விட்டுட்டு என் மேல மட்டும் இவ்வளவு பாசமா இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் அந்த பையன். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சான், டே பேராண்டி, நாளைக்கு நீதாண்டா எனக்கு கொல்லி போடணும், நீதான் நாளைக்கு என்ன செய்யணும், கொல்லி போடணும் அப்படின்னு. அவன் சொன்னா, இல்ல நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு. என்ன நாளைக்கு, என்ன நாளைக்கேவா கொல்லி போட போறான்? நான் என்ன சொல்ல வர புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மனுஷன் ஒரு காரியம் செய்ய, பிள்ளைகளை வளர்த்தா நாளைக்கு இவன் என்ன செய்வான், நாளைக்கு இவன் எனக்கு பாதுகாப்பான். இந்த பொம்பளை பிள்ளைகளை சொல்லுவாங்க, நாளைக்கு அவர் இருந்தா என் பக்கத்துல மூக்கு சிந்திக்கிட்டு இருப்பா, 4 சொட்டு கண்ணீர் விடுவா. எங்க வந்து நீ செத்து பண்ண பிறகு உனக்கு கண்ணீர் விடுதா என்ன யாருக்கு தெரியும் சொல்றது, சரிங்களா? அப்ப பிள்ளைகளை வளர்க்கும் போதே ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க. அவங்க செய்யறாங்களோ இல்லையோ பாஸ்டர், நம்ம கடமை என்ன செஞ்சிருவோம், செய்வோம். ஆமா இல்லைங்களா? நம்ம கடமை செய்வோம். அவங்க நாளைக்கு செய்யறாங்களா இல்லையான்னு நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லுவது பாக்குறோம். அப்ப இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுக்கு என்ன இருக்கு, ஒரு காரணம் இருக்கிறது. முதல் காரியம். இரண்டாவது, அவர் எங்க பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார். ஏன் பெருமாள் புதூர்ல பிறக்க கூடாது? அவரு ஏன் சாமராயப்பேட்டையில பிறக்க கூடாது? ஏன் உடமலைப்பேட்டையில பிறக்க கூடாது? ஏன் மதுரையில பிறக்க கூடாது? இஸ்ரேலில பிறந்தாரா? இஸ்ரேல் என்பது ஒரு நாடு, பெத்லகேம் என்பது ஒரு ஊர். இந்த மேப்பில், இந்த புவியில் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, உலகத்தினுடைய நடு மையத்தில் இருக்காம அந்த பெத்லகேம் ஊரு. எத்தனை பேருக்கு விளங்குது? உலக மேப்ல இந்த சார்பனர் ஒன்று இருக்கும், அதை வச்சு அப்படியே நீங்க சுத்தி வந்தீங்கன்னா அந்த புள்ளி தான் பெத்லகேம் சொல்லக்கூடிய ஊரு. அது உலகத்தினுடைய நடு மையத்தில் இந்த ஊர் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. விளங்குதுங்களா? அப்ப ஏங்க பிறந்தார்னா, இயேசு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, முழு உலகத்துக்கும் சொந்தமானவர். அல்லேலூயா! முழு உலகத்துக்கு என் இயேசு சொந்தம் ஐயா. அந்த இயேசுவை ஒருவர் சொந்தம் கொண்டாட முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த கோயில் எனக்கு சொந்தம், எங்க தாத்தாவுக்கு சொந்தம், என் பாட்டன் பூட்டனுக்கு சொந்தமானது, நாங்க வாழையடி வாழையாக அதை நாங்க செய்துகிட்டு இருக்கிறோம், இந்த தெய்வம் எனக்கு சொந்தம், நான் தான் காட்டுக்குள்ள கொண்டு வந்து இங்க வச்சேன். சில பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா என் இயேசு முழு உலகத்துக்கும் சொந்தமானவர். அதான் இங்க நம்ம வாய்ச்சோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கணும், சரிங்களா? அப்ப இயேசு பெத்லகேமில் பிறந்தார். ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? முதல் காரணம், உலகத்தினுடைய மைய பகுதி என்று நீங்க புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? இரண்டாவது, அந்த பெத்லகேமுடைய சிறப்பை குறித்து பார்க்கிறோம். பெத்லகேம் என்பது அந்த ஊருக்கு பட்ட பேரு தான், அந்த ஊருடைய சொந்த பேரு இல்லை. எத்தனை ஊருக்காரங்க ரெண்டாவது ஊர் உங்களுக்கு தெரியும்? நீங்க இருக்கிற ஊர்ல சில பேர் ஊர் வந்து ஊர்ல, உங்க ஊர் பேர் என்ன? கரெக்ட் புதூர். இப்ப பேரு பெருமாள் புதூர், சரிங்களா? பக்கத்தில் இருக்கிற ஊரு என்ன ஊரு?
அந்த ஊருக்கு முன்னாடி பேர் தம்பி நீங்க சொல்லுங்க என்ன? கொசலப்புதூர். சரிங்களா? கொசலப்புதூர் இப்ப எதுமா இருக்கு? பார்த்த சாரதிபுரம். இப்படி நிறைய ஊர்களை என்னால் சொல்ல முடியும். நாம புரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன். ஆனா அந்த பெத்லகேம் சொல்லக்கூடிய பேர் வந்து பட்ட பேர். அதுக்கு அப்ப முன்னாடி பேர் இருக்கும்ல. இப்ப கரெக்ட் புதூருக்கு பெருமாள் புதூர் வச்சிருக்கிறோம். அப்ப பெத்லகேமுக்கு முன்னாடி என்ன ஊரு சொல்லுங்க? எப்ராத்தா. என்னது? எப்ராத்தா. எப்ராத்தா என்ற அந்த ஊர் பேர் இந்த பெத்லகேமும் பட்ட பேர். சரிங்களா? சின்ன கிராமம் எப்ராத்தா. நீ பூமியில சிறியவளா இருக்கிற, ஆளுகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று மீகா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அருமைக்குரியவர்களே, அப்ப பெத்லகேமிலே பிறந்ததுக்கு நோக்கம் என்னென்றால், பிறந்ததுக்கு காரணம் என்னவென்றால், அது தாவீதினுடைய ஊரு. அல்லேலூயா. யாரோட ஊருமா? தாவீதுடைய ஊரு. இங்க அதாவது தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். ஏன்னா இயேசு ராஜாவாய் பிறக்கிறார். அல்லேலூயா. இயேசு யாரா பிறக்கிறார்ப்பா? ராஜாவாய் பிறக்கிறார். இயேசு ராஜாவாய் பிறக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களில நிறைய ராஜாக்கள் தோன்றினாங்க, மறைந்து போனாங்க. எத்தனை ராஜாக்கள் உருவானாலும் தாவீதை அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ராஜா யார் என்றால் அது யாரு? தாவீது. அப்ப இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சந்ததியிலே வந்தார். ஏன்னா அவர் ராஜா, இயேசுவும் ராஜா. இயேசுவும் நிறைய வசனங்கள் இருக்கு, அதை எடுத்துக்காட்ட முடியும், நமக்கு நேரம் இல்லாதனால புதிதா வந்தவர்களுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு ராஜாவாய் வந்தார். எப்படி வந்தார்? ராஜா வந்தார். அப்ப தாவீதினுடைய ஊர் பெத்லகேம், அந்த நாளே அங்க பிறந்தார். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நெல் எத்தனையோ வகை இருக்கு. காலைல கூட இந்த அரிசி சாப்பாடு பொங்கும் போது எத்தனை ரகம், எத்தனை விதமான காரியம் என்று சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு அரிசியும் ஒரு விதத்துல இருக்கு. பாக்குறதுக்கு எல்லா அரிசி தான், ஆனா அதுல விளையாடப்பட்ட அரிசியும் இருக்கிறதுல விளையாடப்பட்ட அரிசி எது ரேட் அதிகமா இருக்கு? அரிசி பிரியாணி அரிசியா? பிரியாணி அரிசி 2-3 போடுறாங்க. இன்னைக்கு நாமளும் பிரியாணி அரிசி தான் போட்டிருக்கோம். பாஸ்மதியா? பாஸ்மதி, சீரக சம்பா, அதை விட சீரக சம்பா 5008, 5018 இப்படி நிறைய வச்சிருக்கோம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான நெல் விளையும். ஆமா இல்லைங்களா? எத்தனை நெல்லுகள் இருந்தாலும் விலையேற பெற்ற நெல் ஒண்ணு இருக்குல்ல, எல்லா நெல்லு தான், அதுல மதிப்பு மிக்க நெல் ஒண்ணு இருக்குல்ல, அரிசி இருக்குல்ல. அந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல கோதுமை விளைகிற பகுதி, அது கோதுமை விளைகிற பகுதி. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6 விதமான காரியம் தான் அவங்களுக்கு பொருளாதாரம். 6 தொழில் தான். அந்த தேசம் முழுவதுமே இருக்கிற தொழில் 6 தொழில் தான். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்களேன், ஒருத்தர் செய்யற தொழில் இன்னொரு செய்ய மாட்டேங்கிறீங்க. வித்தியாசமான தொழில். சில பேர் காட்டு வேலைக்கு போறாங்க, சில பேர் கம்பெனிக்கு போறாங்க, சில பேர் கோழி பண்ணைக்கு போறாங்க, சில பேர் சிட்டாலைக்கு போறாங்க, சில பேர் மில்லு வேலைக்கு போறாங்க. இப்படி என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு வேலைக்கு போறோம் இல்லையா? இப்ப இத்தனை வேலை வாய்ப்புகள் நம்ம ஊர்ல இருக்கு. ஆனா இஸ்ரவேல் நாட்டுல 6 தொழில் தான் இருக்கும். என்னென்ன தொழில்? அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவா மரம், வயல்கள், ஆடுகள். அப்ப என்னது? இந்த கோதுமை. இந்த வயல்கள்னா கோதுமை. நம்ம எப்படி வயல் என்றாலுமே நெல்லு மேல யாவகம் வருதோ, இஸ்ரேல் தேசத்துல இதுதான். அதான் இதுல ஆமோஸ்ல அந்த வசனம், அத்திமரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி பலனிட்டு போனாலும், ஒலிவா மரங்களில போனாலும் நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? அதை நீங்க பாருங்க. 6 காரியம் இருக்கு. இதுதான் இஸ்ரவேல் நாட்டில இருக்கிற இது தொழில். அப்ப பரவி எல்லா இடத்துலயும் கோதுமை இருந்தாலும் பெத்லகேம்ல விளையக்கூடிய கோதுமை தான் ஸ்பெஷலான கோதுமை, உயர் ரக கோதுமை. இப்படி எப்படி நம்ம பிரியாணி அரிசி உயர் ரக அரிசி என்று சொல்றோமோ, அந்த மாதிரி கோதுமையில் நிறைய கோதுமை இருக்கு. அதுல உயர் ரக கோதுமை எது எங்க விளையும்? பெத்லகேமிலே விளையும். சரிங்களா? ஏனென்றால் இயேசு சொன்னார், நானே ஜீவப்பம். அல்லேலூயா. அப்ப அந்த ஊருக்கு சொந்த பேர் எப்ராத்தா, பட்ட பேர் தான் எது? பெத்லகேம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின்
வீடு. என்ன வீடு? அது வீடு பேரு அப்பத்தின் வீடு. அப்ப அவங்க வீட்டில் ஒரு நாள் ஆகார குறைவு வராது. ஏசு சொன்னார், நானே ஜீவ அப்பம் சொன்னார். ஏசப்பா நம்ம வீட்டில் வந்துட்டார்னா நம்ம வீட்டில் ஒரு நாள் ஆகார குறைவு வராது. ஆமேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, சிங்க குட்டிகள் தேவனை தேருக்கு ஒரு நன்மை என்ன இருக்காது, குறைவில்லை அப்படிங்கிறார். சரிங்க. ரெண்டாவது, இது நிறைய காரியங்கள் இருக்கு. ரெண்டாவது காரியம், இயேசு பெத்லகேமில் பிறந்ததுக்கு காரணம் என்ன? அவர் உயர் ரக கோதுமையா இருக்கிறார். அதான் நம்ம திருவிருந்து சாப்பிடுறோம். இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, நான் கொடுக்கிற அப்பத்தை சாப்பிடுகிறனுக்கோ ஒரு நாள் மரணம் என்ன செய்யாது, இருக்காது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 58 முடிய நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வசனங்கள் அங்க இருக்கு. அப்ப இயேசு உயர் ரக அப்பமாக அந்த பூமியிலே அவர் வந்தார். அதற்காக அந்த ஊரை தேர்ந்தெடுத்தார். மூன்றாவது காரியம் என்னவென்றால், இங்க என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய பிறந்த உடனே இந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது? முத ஆடு மேய்க்கிறவர்களுக்கு சொல்லப்படுது. அப்படித்தானே? நீங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். வேலையிலே தூதன் வந்து சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமா இல்லைங்களா? ஆடு மேய்க்கிறவர்களுக்கு சொல்றாங்க. தேவ தூதர்கள் வந்து ஆடு மேய்க்கிறவங்களுக்கு சொல்றாங்க. ஏன் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு சொல்லணும்? எல்லா ஜனத்துக்கும் ஆன ஆண்டவர் அவர். எல்லா ஜனத்துக்குமான ஆண்டவராய் இருக்கும் போது அவர் தாவீதினுடைய வம்சம் ராஜாவாய் பிறந்திருக்கிறார். இந்த செய்தி ஆடு மேய்க்கிறவங்களுக்கு சொல்றாரு. போய் ஏன் அவங்களுக்கு செய்தி போகுது? அம்மா தெரியலையா? சில பேர் சொல்றாங்க ஆடு மேய்க்கிறவங்க ஏழைக. ஆடு மேய்க்கிறவங்க ஏழைக. ஏழைகளுக்கு போய் அந்த வார்த்தை சுவிசேஷம் சொன்னார். நம்ம ஆண்டவர் ஏழைகளுக்கான ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டெல்லாம் முன்னாடியே பாடி வச்சுட்டாங்க. அதுக்காக சில நான் பாடிக்க வேண்டிய சூழ்நிலை, வேற வழியே இல்லை. கந்த துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலம் இதோ நம்மளும் பாடணும். பாடணும் இல்லையா? ஏசு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்த குழந்தைய துணியில சுத்தாம தங்க ஜம்காலத்துல சுத்துவாங்க, துணியில் தான் சுத்துவாங்க. இவங்க போட்டுக்கிட்டாங்க ஏழைன்னு சொல்லி. ஏன்னா யோசேப்பு 42வது ராஜா. ராஜாவா இருந்திருந்தால் அவங்க 42வது ராஜாவா இவர் இருந்திருப்பார். சிதேக்கியா ராஜா காலத்துல பாபிலோனுக்கு இவர்கள் அடிமையாக போகிறார்கள். கிமு 564 கிமுல அடிமையாக கொண்டு போறாங்க. அப்ப ராஜாவாக கைது பண்ணி கொண்டு போனது சிதேக்கியான்னு சொல்லக்கூடிய ராஜா. அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய மகன் வந்து செலத்தியல் சொல்லக்கூடிய ஒருவன். இந்த சிதேக்கியாவுடைய மகன் வந்து செலத்தியல். அவனுக்கு பிறந்த மகன் தான் செருபாபேல். யார் அவன் பேரு? செருபாபேல். செருபாபேல் தான் பாபிலோன்ல இருந்து ஒரு கூட்டத்தை கூட்டு வந்து தேவாலயத்தை கட்டும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. செருபாபேல் அவன் பேர். ஏன்னா பாபிலோன்ல அவன் பிறந்ததினால அவனுக்கு செருபாபேல், அதாவது பாபேல் அந்த வார்த்தையை வந்து இணைச்சு, சில பேர் எந்த ஊர்ல பிறந்தாலும் அந்த ஊரை இணைச்சு ஒரு பேர் வச்சிருவாங்க. ஆமா இல்லைங்களா? ஒரு ஊர்ல பிறந்தாங்கன்னா இப்ப மதுரை, இப்ப சொல்லுவாங்க மதுரை அப்படி சொன்னாலும் மீனாட்சி ஆட்சி சொல்லுவாங்க. என்னாச்சு? பெண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குமாமா. சிதம்பரம்னா ஆம்பளையோடைய ஆட்சி. அப்ப பழனி என்ன? சரி, இப்படி ஊரை வச்சு அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு சில பேர் சொல்லுவாங்க, சும்மா ஒரு ஜோக்குக்கு சொல்லுவாங்க. அப்ப செருபாபேல் என்றால் பாபேல், நிம்ரோத்து அந்த இது கட்டினா பாத்தீங்களா, அதுலதான் அது பாபேல் கல்தேயர் தேசம். அதுக்கப்புறம் பாபிலோன். அங்க பிறந்தவங்களுக்கா என்ன பேர் வைப்பாங்க? பெரும்பாலும் அந்த பாபேல் சொல்லக்கூடிய பேரை அனுசரிச்சே வைப்பாங்க. காரணம் என்ன? அந்த ஊர்ல பிறந்ததுனால. அப்ப இவ வந்து செருபாபேல். பாபேல் என்ன அர்த்தம்? கடவுளை சென்றடைகிற வாசல் என்று பொருள். கடவுளை சென்றடைகிற வாசல். 2000 வருஷம் கழிச்சு, அதாவது அந்த முத நிம்ரோத்து இருந்தால
அப்ப ஏறத்தாழ ஒரு 2000-4000 வருஷத்துக்கு பிறகு இயேசு இந்த உலகத்துக்கு பூமியில வரப்போறார் என்ற பிசாசு தெரிஞ்சதுனால இயேசு தான் வழி என்று சொல்லியிருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவன், நான் தான் வழி. அப்ப ஒரு ஒரிஜினல் வழியை காட்டுறதுக்கு முன்னாடி இவன் டூப்ளிகேட் வழி என்ன செய்யறான், உண்டாக்குறான். தேவன் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், நானே வாசல் என்று சொன்னார். ஆனா பிசாசு முந்துக்கிட்டு என்ன சொல்றான், தேவனை சென்றடைகிற வாசல் இதுதான் அப்படின்னு அவன் காமிச்சுக்கிட்டான். விளங்குதுங்களா? அப்ப இந்த மனுஷன் இருக்கான்ல செருபாபேல், அவனுடைய மகன் அவனுடைய மகன் அவனுடைய மகன் அவனுடைய மகன் அவனுடைய மகன், அப்படியே நீங்க வந்துட்டீங்கன்னா 22க்கு மேலுக்கு வரும்போதுதான் யோசேப்பு இவன் சந்ததியில பிறக்கிறான். யோசேப்பு இவன் சந்தை யார் சந்ததியில? செருபாபேலுடைய சந்ததியில. செருபால் யாருடைய சந்ததி? தாவீதினுடைய சந்ததி. அதான் நீங்க வாசிங்க, தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார், தாவீது ராஜா. அப்ப யோசேப்பு அது மன்னராட்சி இருந்திருந்தால் யார் தான் ராஜாவா இது பண்ணி இருந்திருக்கணும்? யோசேப்பு தான் ராஜாவா இருந்திருக்கணும். சரிங்களா? இப்ப ரோமர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறபடினால இவருக்கு ஆட்சி அதிகாரம் பண்றதுக்கு வழி இல்லை. அப்ப இயேசு அவர் ராஜாவா தான் பிறந்தார். இந்த ஆடு மேய்க்கிற ஏழை, அதனால போய் ஏழையா போய் சொன்னாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஆடு மேய்க்கிறது ஒரு தொழில். ஆடு மேய்க்கிறது ஒரு தொழில். பட்டி ஆடுன்னு சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம். எங்க பார்த்தீங்கன்னா கூடாரம் அப்படியே சுமந்துக்கிட்டே போவாங்க, வண்டியில் ஏற்றி இறக்கிடுவாங்க, அங்கதான் கூடாத தங்குவாங்க. 1000 மாடு 2000 மாடுகள் நிறைய ஆடுகள் இருக்கும். அப்படி மேய்ச்சி கொண்டு வந்தவங்க. இவங்களுக்கு தொழில். இன்னும் முன்னோர்கள் நாட்கள் ஆபிரகாம் இருக்குங்க, ஈசாக்கு எடுத்துக்கங்க, யாக்கோபு எடுத்துக்கங்க. அவங்க பணக்காரங்க சொல்றதை வச்சு சொல்லுவாங்க, ஆடுகள் வச்சுதான். எலிசேயர் ஒரு மனுஷன் இருந்தான், ஆபிரகாமுடைய வேலைக்காரன். லாபான் கிட்ட சொல்லும் போது ஆபிரகாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எப்படி? என்னுடைய எஜமானன் சீமானா இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆடு மாடு வச்சுதான் அவங்க பணக்காரங்க சொல்லி அர்த்தம் கொள்ளுவாங்க. சரிங்களா? அப்ப இவங்களுக்கு தொழில் இருக்கு. ஏழைகளுக்கு தான் சொல்லணும் சொல்லி இருந்திருந்தா இவங்களை விட ஏழைகள் எத்தனை பேர் இருக்காங்க, இருந்திருக்காங்க. பர்திமை எப்படிப்பட்டவன்? அவன் வேலை என்ன செஞ்சுட்டு இருந்தான்? பர்திமை என்ன செஞ்சுட்டு இருந்தான்? பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அலங்கார வாசல்ல ஒருத்தர் இருந்தான், அவன் என்ன செஞ்சான்? ஆமா, ரெண்டு கால் நடக்காத என்ன செஞ்சுட்டு இருந்தான்? இவங்க தான் ஏழை, இவங்களுக்கு தான் சொல்லி இருக்கணும். ஆடு மேய்க்கிறவர்களுக்கு ஏன் சொல்றாருன்னா, பிறந்திருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா! பிறந்திருக்கிறது ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. யோவான் சொல்லுகிறார், இதோ போறார் பாரு, அவர்தான்ப்பா ஆட்டுக்குட்டியானவர் என்று அடையாளம் காட்டுகிறார். நீங்க வெளிப்படத்துல நிறைய இடத்துல வருகிறது ஆட்டுக்குட்டி 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 என்று. ஆட்டுக்குட்டி என்றால் இயேசு கிறிஸ்து. அப்ப ஒரு ஆட்டுக்குட்டி போடணும்னா யாருடைய பாதுகாப்பு வேணும்? யார் பராமரிப்பு செய்யணும்? மேய்ப்பர்கள். அதற்காக தான் அவங்களுக்கு அந்த செய்தி போகிறது. விளங்குதா? அல்லேலூயா! ஏனென்றால் இயேசு ஆட்டுக்குட்டியாக பிறந்தார். எதற்காக? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக. என்ன ஆட்டுக்குட்டி? பஸ்கா ஆட்டுக்குட்டி. உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். தேவனாம் மகிமை உண்டாகட்டும். அதற்காக தான் சொல்லியிருக்கு. அது அந்த பெத்லகேம்ல பார்த்தீங்கன்னா ஆடுகளே நிறைய வகை இருக்கு. இந்த வெள்ளாடுகளே நிறைய வகை இருக்கு, செம்பரி ஆடுகளையும் நிறைய வகை இருக்கு. போன வருஷத்துல ஒரு 4-5 குட்டி வாங்கி நான் வளர்த்தேன், செம்பரி குட்டிங்க. ஒவ்வொரு விதம் சொல்றான். நம்ம பார்வைக்கு எல்லாம் ஒன்று போல தான் தெரியுது, ஆனா ஒவ்வொரு வர்க்கம். அந்த மாதிரி பெத்லகேம்ல மாத்திரம்தான் நொக்கோடு சொல்லக்கூடிய ஆடு, அது உயர் ரக ஆடு, விலையேற பெற்ற ரொம்ப விலை. அதுக்கெல்லாம் அதோடைய மயிர் கத்தரிச்சு தான் கம்பிளி என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல திருப்பூர்லாம் வந்து ஈமு கோழி ஒரு முட்டை 3000 ரூபாயாமா. ஒரு முட்டை 3000 ரூபாய். கோடீஸ்வரன் ஆகிரம் சொல்லி நிறைய பேர் பணத்தை கட்டி எல்லாத்தையும் ராமம் போட்டு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பி போனவங்களும் இன்னைக்கு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நொக்கோடு சொல்லக்கூடிய ஒரு ரகம், அது விலை அதிகமான ஒரு ஆடு. இந்த ஆடுகளை தான் அந்த நாட்களில் ஈசாயின் மகனாகிய தாவீது மேய்த்து கொண்டிருந்தான்.
வனாந்தரத்துல தாவீது ஆடு மேய்ச்சா பாத்தீங்களா? என்ன வகையான ஆடு? இந்த நொக்கோடு சொல்லக்கூடிய ஆடு தான் அவர் அங்க மேய்த்து கொண்டிருந்தார். அது சாதாரண மக்கள் அதெல்லாம் வளர்க்க முடியாது, அது வாங்க முடியாது. பணக்காரங்கள் தான் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர் ரகமான ஆடு. இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பெத்லகேமை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. சரி, சொல்லுவாங்க இயேசு அவர் ஏழ்மையா இருந்ததுனால தான் பலி செலுத்த வரும்போது புறா குஞ்சுகளை கொண்டு வந்து என்ன செய்தாங்களாம்? கோயில்ல பலி செலுத்தினாங்களாம். அப்போ இவங்க பணக்காரங்களா இருந்திருந்தா ஏன் ஒரு ஆட்டை பிடிச்சிருக்கலாம்? மாட்டுக்கு தான் விலை அன்னைக்கெல்லாம் ஜாஸ்தி, ஆடெல்லாம் சும்மா லேஸ். நீங்க நமக்கு ஆடுதான் விலை கூட, மாடெல்லாம் விலை கம்மி தான் வருது, சரிங்களா? அப்ப செலுத்திருக்கலாமே அவர் பணக்காரா இருந்தா. ஏன் அவரு சின்ன புறா வாங்குறது கூட காசு இல்லாம புறா குஞ்சுகள் வாங்கி அங்க பலி செலுத்திருக்காங்கன்னா, அப்ப அந்த அளவுல ஏழைன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. யோசேப்பு மரியாளும் எங்க இருந்தார்கள்? எந்த ஊர்ல இருந்தாங்க? நாசரேத்தில் இருந்தாங்க, அப்படிதானே? நாசரேத்தில் இருக்கும் போதுதான் குடிமதிப்பின் நாள் வந்தது. அந்த நாசரேத்து ஊரு ரொம்ப பணக்கார ஊரு. பார்த்துக்கிடுங்க, எப்படிப்பட்ட ஊரு? பணக்காரங்க ஊரு. அமெரிக்கா பணக்கார ஊர் சொல்றோம். அதுலயும் சில பகுதியில டெய்லி லேபர் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களா? வாழ்றாங்க. இந்த சிக்காகோ, ஏஞ்சல்ஸ் நகர், இப்படி பெரிய பெரிய நகரங்கள் இருக்கும். அதெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கிற இடம். அப்ப நாசரேத் என்றால் பெரிய பெரிய பணக்காரர்கள் வசிக்கிற ஒரு இடம், சரிங்களா? அந்த ஊர்ல தான் யோசேப்பு வாழ்ந்தார். இப்ப அங்க இருந்து இங்க பெத்லகேமுக்கு குடிமதிப்புக்கு வரும்போது நிறைய பணத்தை கொண்டு வர முடியுமோ? கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்த என்ன ஆகும்? கல்லணங்க அடிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. நமக்கு தெரியும், எருசலேமில் இருந்து எங்க போனா ஒருத்தன்? எரிகோவுக்கு போனா. எரிகோவுக்கு போகும்போது கல்லன் கையில மாட்டிக்கொண்டு அவனை அடிச்சு குற்றுயிராய் விட்டுட்டு போயிட்டாங்க. கள்ளர்கள் அந்த நாளுக்கு நிறைய இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் போது கூட வலதுபுறம் இடதுபுறம் 2 கள்ளர்கள் அடிச்சிருந்தாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு தெரியும், சரிங்களா? இன்னைக்கு மாதிரி ஏடிஎம் கார்டு கிடையாது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, 10 பைசா கையில் இருக்க வேண்டிய எல்லாம் செல்லு வச்சே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. எங்க போனாலும் செல்லுதான். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காசு கொடுத்தா, சார் நீங்க இதுல பண்ணி விடுங்க சார், எனக்கு அது பண்ண தெரியாது. அது ஈகா கோடா என்னமோ, ரீகா கோடா என்னமோ சொல்றாங்க. படிக்காத பிள்ளைங்க கூட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்குங்க. நமக்கு என்ன செய்யல தெரியல. எல்லாம் காசு, அத பணமில்லாத வர்த்தகம். டிஜிட்டல் இந்தியா. என்ன இந்தியா? டிஜிட்டல் இந்தியா, சரிங்களா? அப்படி நிறைய இடங்கள்ல பொட்டி கடையில் வச்சிருக்க, டீ கடையில் வச்சிருக்க அந்த ER கோடா அது வச்சிருக்கான். 12 ரூபா டீ குடிச்சிட்டு செல்லுல கொடுத்துக்கிட்டு இருக்கான். எந்த மாதிரி போயிருச்சு பாருங்களேன். ஒரு பருத்தி பால கடை, கோயில்பட்டில பருத்தி பால கடை, அது 10 ரூபா குடிச்சிட்டு உடனே காசு கொடுத்தா அந்த இதுல பண்ணி விடுங்க சார் அப்படிங்கிறது. அந்த மாதிரி போயிருச்சு. அந்த நாட்கள் அப்படியெல்லாம் இல்லை. அதற்காக தேவையானதை மட்டும் எடுத்து வந்திருக்கலாம். அங்கே குழந்தை பிறந்த உடனே அங்கே என்ன செஞ்சாச்சு? தங்கியாச்சு. விளங்குதுங்களா? இயேசு மாட்டினுடைய முன்னிலையில் கிடத்தினார். இதுதான் முதல் அறிவிப்பு. சாஸ்திரிகள் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, குழந்தை இருந்த வீட்டுக்கு மேல் அந்த நட்சத்திரம் இருந்துச்சு. ஆமா இல்லைங்களா? முதல் மாட்டினுடைய முன்னிலையில கிடந்திருப்பார். அதுதான் உங்களுக்கு அடையாளம் சொல்லி இந்த மேய்ப்பர்களுக்கு அடையாளம் சொன்ன தூதர்கள் சாஸ்திரிகள் வழி நடத்திட்டு வரும்போது குழந்தை இருந்த வீட்டின் மேல் நட்சத்திரம் இருந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மேல எல்லாம் என்ன இருக்கு? நட்சத்திரம் கட்டி இருக்கும்ல. நிறைய வீட்டுல என்ன செய்யுது? வீட்டுக்கு மேல இல்ல, எங்கதான் நிக்குது? வீட்டுக்கு கீழே தான் இருக்கு. மேல இருந்தாதான் அடையாளம். நட்சத்திரம் எங்க இருக்கணும்? எங்கதான் இருக்கணும்? மேலதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மேல மழை பெஞ்சா நனைஞ்சிரும், பாதுகாப்பு இல்லாத யாரு கட்டிக்கிட்டு இருக்கிறன்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? எப்படியோ பேருக்கு ஒண்ணு கட்டணும், வாசப்படி கட்டிட்டு போயிருவோம். வீட்டுக்கு மேல வந்துச்சான். அப்ப அவங்க பார்த்த இடம் வேற, இவங்க பார்த்த இடம் வேற. அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, பார்க்குறீங்கன்னா இந்த யோசேப்புடைய அந்த நாடகத்தை இதெல்லாம் பார்க்கும்போது வயசானவரை மாதிரி தாடியெல்லாம் வச்சுட்டு கையில் ஒரு வளைஞ்ச ஒரு கம்புன்னு கொடுத்து அவர் பக்கத்தில் இருப்பாங்க, பண்ணி வச்சுருப்பாங்க, நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த சிசி மக்கள் எல்லாருமே அவங்க ரொம்ப அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிற மக்கள். சத்தியமாக அவங்களுக்கு அதிகமாக தெரியாது, ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் பற்றி அவங்களுக்கு என்ன செய்யாது?
தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரையும் தெரிஞ்சிருக்க வேண்டும், ஆண்டவரை பற்றியும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப பேத்துக்கு அது ஒண்ணுதான். முத சொன்னதா அவரை எனக்கு தெரியும், அவரை பற்றி தெரியுமா? தெரியாது. நோ யூஸ். நீ தெரிஞ்ச ஒண்ணுதான், தெரியாம போல ஒண்ணுதான். அப்ப அந்த இது வச்சிருப்பாங்க, குடில் வச்சிருப்பாங்க. அந்த குடில்ல மரியாள் பக்கத்தில் யோசேப்புக்கு பெரிய தாடி கொடுத்து, வெள்ளை தாடி கொடுத்து, ஒரு கம்பு கொடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்காக வச்சிருக்காங்க தெரியல. ஏன்னா யோசேப்புக்கு திருமணம் ஆகும்போது 40 வயசு தான். எத்தனை வயசு? 40 வயசு. ஏன்னா யூதர்களுடைய முறை திருமண காலம் 40 வயசு தான். இதை துவைக்க வச்சது ஈசாக்கு. ஏன்னா அவன் தான் முதல் ஒரிஜினல் இஸ்ரேல். ஆபிரகாமுக்கு கல்தேயர் பழக்கம் கொஞ்சம் இருந்தது, இந்த விஷயம் கொஞ்சம் அவனுக்கு இருந்தது. ஆனா இவர் தான் ஈசாக்கு மாத்திரம்தான் முதல் இஸ்ரவேலான், முதல் யூதன். அவர் தொடங்கினதா 40 வயசு. சரிங்களா? அப்ப யோசேப்புக்கு திருமணம் ஆகும்போது எத்தனை வயசு? 40 வயசு தான். 40 வயசு காரனுக்கு எதுக்கு கொடக்கம்பு கொடுக்குறாங்க? வயசானவர் மாதிரி தெரியல. இயேசு தெரியும், இயேசு பற்றி அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. யோசேப்பு தெரியும், யோசேப்பை பற்றி தெரியல. தச்சர் என்று சொல்லிருக்காங்க, வேதத்தில் அப்படிதான் இருக்கு. ஆரம்பத்தில் அந்த மொழிபெயர்ப்பை அப்படியே விட்டுட்டாங்க. தச்சர் அவர் என்ன வேலை செஞ்சாரா? ஆசாரி வேலை செஞ்சார். தங்க உழவர்கள் உழுதிட தங்க கலப்பை செய்து கொடுத்தாரே. அது அரிசி பாட்டு, தட்டுங்கள் திறக்கப்படும், அப்படி ஒரு பாட்டு எல்லாம் வரும். இங்க ஆசாரின்னு ஒருத்தன் சொல்றான், இவங்க தகப்பன் ஆசாரி அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஆசாரிக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? கார்பெண்டர், அப்படிதானே? ஆனா இவர் நம்ம பார்க்குற கார்பெண்டர் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்காங்களே ஆசாரிய, அவங்க மாதிரி இல்ல. இவர் பெரிய பெரிய நகரங்களை நிர்வகிக்கிறவர், கான்ட்ராக்டர். பெரிய பெரிய நகரங்களை, பெரிய பெரிய மாளிகளை, அரண்மனைகளை கட்ட வேண்டியவர். அதுக்கு இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பில்டர்ஸ். அது பேர் என்னது? பில்டர்ஸ். அப்படியே ஒரு பெரிய பெரிய வீடு கட்டி அப்படியே வித்துருவாங்க. இடம் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே வீடு கட்டி கொடுத்துருவாங்க அவங்க. பில்டர்ஸ். கான்ட்ராக்டர் தான். அந்த மொழிபெயர்ப்புல எது வந்துருச்சு? கார்பெண்டர் வந்துருச்சு. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஆசாரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆசாரி, ஏழை ஆசாரி. இல்லை, அப்படிலாம் இல்லை. யோசேப்பு ராஜ பரம்பரை. அல்லேலூயா. நீங்க மத்த 1ஆம் அதிகாரம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பட்டியலெல்லாம் அதில் இருக்கு, நீங்க பாக்குறீங்க. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்ததுக்கு என்ன காரணம்? நம்ம பெருமா போல பிறக்காம அவர் அங்க பிறந்ததுக்கு என்ன காரணம்? அந்த மையம், அந்த இது உலகத்தினுடைய நடு மையம். 2வது அது ராஜாவுடைய ஊரு. 3வது உயர் ரக அப்பம், உயர் ரக அப்பம் இருக்கிற இடம். 4 உயர் ரக ஆடு. இயேசு ஆட்டுக்குட்டி, இயேசு அப்பம், இயேசு ராஜா. அல்லேலூயா. இயேசு ராஜா, இயேசு அப்பம், இயேசு ஆட்டுக்குட்டி. அதற்காக தான் அவர் அங்க என்ன செய்தார்? பிறந்தார். சரி, இப்ப பிறந்துட்டார். ஏன் பிறந்தார்? எதற்காக பிறந்தார்? யோவான் 3:16. சில வசனம், 2 வசனம் மட்டும் சொல்றேன், சீக்கிரம் முடிச்சிடலாம். யோவான் 3:16. ஒரே பேரான குமாரனானவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். கைகளை உசத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் கெட்டு போக மாட்டான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க இயேசு நம்புங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைகள் செழிப்பா இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வேணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, இயேசுவை இந்த உலகத்துல குழந்தையாக தந்தருளி. எவ்வளவாய்? எவ்வளவாய்? இவ்வளவாய் சொல்லுவாங்களா? இவ்வளவாய். இந்த பையனுக்கு இவ்வளவாய், இந்த அம்மாவுக்கு அதுவா? இது எந்த வாய்? இவ்வளவாய். அதுக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே அன்புக்கு, ஏன்னா அவர் உலக ரட்சகர். இயேசு எப்படிப்பட்டவர்? உலக ரட்சகர். அதனால முழு உலகத்தையும் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த அன்புக்கு விளக்கம் சொல்ல முடியும். எத்தனை கிலோ என்று கேட்க முடியாது.
ஒரு பிள்ளை அம்மா கிட்ட போய், அம்மா என் மேல எவ்வளவா நீங்க பாசம் இருக்கீங்கன்னு சொன்னா அம்மானால விளக்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அதுக்கு அளவே இல்ல. ஒரு அம்மா தன் பிள்ளை மேல வச்சிருக்கிற அன்பு அதுக்கு அளவே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள நம்ம அடக்கி வைக்க முடியாத. பார்த்துக்கிடுங்க. அவ்வளவாய் இயேசு இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். உலகம் என்றால் உங்களை என்னையும் இயேசு அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை நாம் எந்த அளவத்தில் நேசிக்கிறோம்? இன்னைக்கு உங்க வீட்டில் பிறக்க வேண்டும், உங்க உள்ளத்துல உங்க இல்லத்துல இயேசு பிறப்பாரானால் அவர் என்ன செய்வார்? நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 8:32. சீக்கிரம் வாசிங்க. கடைசியில இயேசு நான் ஏன் உலகத்தை பிறந்தேன்னா அவரே சொல்ல போறாரு. கவனிங்க. தமது சொந்த குமார் என்றும் பிதாவாக தேவன் பாராமல் நம் எல்லாருக்காகவும், அல்லேலூயா, கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமல்ல, அருமை தாயே, சகோதரா, சகோதரி, ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்காகவும் இயேசுவை இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவரை ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் என்னது? நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதுக்குள்ள வந்துரும். இயேசுவையே உங்களுக்கு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், இந்த பூமியில் இருக்கிற வீடு வேணுமா, வாசல் வேணுமா, தோட்டம் வேணுமா, துறவு வேணுமா, பிள்ளைகள் வேணுமா, திருமணமா ஆகணுமா, வேலை கிடைக்கணுமா, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ இயேசுவை நீங்க வாங்கிட்டீங்கன்னா, இயேசு உங்களோட வந்துட்டார்னா அவரோடு கூட எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. போன வாரம் சொன்னேன், இப்ப ஒரு கடையில் இட்லி வாங்க போறோம். இட்லி மட்டும் வாங்கியாச்சு. இட்லி வாங்கிட்டோம்னா இட்லியோட சேர்ந்து என்ன வரும்? சட்னி, சாம்பார், கார சட்னி, சாம்பார் எல்லாம் வருங்களா? இட்லிக்கு தான் காசு. சட்னி சாம்பாருக்கு நமக்கு தருவோம், காசு கொடுப்போமா? காசு இல்லை. இட்லி வாங்கினாதான் சட்னி சாம்பார் ஃப்ரீ. நம்ம ஆள் என்ன செய்யறான்? ஒருத்தன் சட்னி சாம்பார் ஃப்ரீ சொல்லி ஒரு பெரிய பக்கெட்டு கொண்டு போறான். எனக்கு இட்லி வேண்டாம், சட்னி சாம்பார் கொடுப்பானா? கடைக்காரர் கொடுப்பானா? உடனே சேர்த்து தள்ளி விட்டுருவான். இட்லி வாங்கப்பா, இட்லி வாங்கினாதான் சட்னி சாம்பார் உனக்கு ஃப்ரீ. நீ இட்லி வாங்காம சட்னி சாம்பார் மட்டும் கொடுக்க முடியாது. சொல்ல மாட்டானா? அப்ப உனக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா, மேன்மை வேணுமா, நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் அந்த மற்ற எல்லாவற்றையும் அதுக்குள்ள எல்லாம் அடக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாம் அதுக்குள்ள அடக்கும். மற்ற எல்லாவற்றையும் உனக்கு வேணும்னா முதல் இயேசு கிறிஸ்துவை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் நமக்குள்ள வந்து விட்டால் இந்த பூமியில நம்ம எதிர்பார்க்கிறத தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அங்க ஒரு கேள்விக்குறி வருது, அருளாது இருப்பது எப்படி? உங்களுக்கு கொடுக்காம இருப்பது எப்படி? சுகம் கொடுக்காம இருப்பது எப்படி? பொருளாதார நெருக்கடியில் இருந்து உங்களை விடுவிக்காம இருப்பது எப்படி? ஏனென்றால் இயேசுவே உங்களுக்கு வந்துட்டாரே. ஹல்லேலூயா. அதனால இயேசுவை நமக்குள்ள வேணும். இயேசு எனக்கு வேண்டாம், ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும். இயேசு எனக்கு வேண்டாம், சுகம் மட்டும் வேண்டும். இயேசு எனக்கு வேண்டாம், பிசாசு மட்டும் எனக்கு போகணும். இயேசு எனக்கு வேண்டாம், மற்ற வேண்டும்னா ஏமாந்து போயிடுவான். இப்படி யார் சொன்னாலும் நம்பாதீங்க, அது நடக்கவே நடக்காது. உண்மையுள்ள ஆசீர்வாதம் கிடைக்காது. இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தவர். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக இயேசு என்ன செய்தவர்? பிறந்தவர். நமக்கு தெரியும். இப்ப இயேசு சொல்றாரு, நான் ஏன் வந்தேன் தெரியுமா? இப்ப உங்களை கேட்டா நீங்க எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. கிறிஸ்மஸ் நல்ல நாள், சாமி கும்பிட்டு போகலாம்னு வந்திருக்கிறோம், அப்படித்தானே சொல்லுவீங்க. இன்னும் சில கேட்டா அந்த அக்கா கூப்பிட்டாங்க, அந்த அண்ணன் கூப்பிட்டாங்க, நான் என்ன வந்திருக்கிறேன், கோயிலுக்கு வந்திருக்கிறேன், நீங்க சொல்லுவீங்கல்ல. அப்ப இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்று அவருடைய திருவாய் திறந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கேக்கு வெட்ட போறோம். கிறிஸ்மஸ் கேக் இதை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேக் வரும்.
கேட்க முடிச்சு சாப்பிட்ட உடனே அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. யோவான் 18:37. அம்மா ஆ ஆ ஆ ஆ ஆக நீ சொல்லுகிறபடி ராஜாதான். ஏன் பிறந்தார் இயேசு? இன்னைக்கு ஏன் பிறந்தார் இயேசு? எதற்காக பிறந்தார்? அவர் பிறந்ததுக்கு காரணம் என்ன? என்ன சொல்லுவதற்கு? சத்தியத்தை சாட்சியாய் சொல்லுவதற்கு. அதற்காக என்ன செய்த? வந்தேன். அப்ப எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு? சத்தியத்தோடு சாட்சி சொல்லும்படியாக வந்திருக்கிறார். சத்தியம் என்றால் இயேசுதான். 1 தீமோத்தேயு 1:16 ஒரு வார்த்தை இருக்கு, பாவியை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆனா இந்த வார்த்தை சத்தியத்தை சொல்ல நான் வந்திருக்கிறேன். சத்தியம் அறிவிங்க, சத்தியம் உங்களை என்னாக்கும்? விடுதலையாக்கும். சத்தியமுள்ள இயேசுவை சத்தியமா நீங்க நம்புங்க, சத்தியமா உங்க வீட்டில் நல்லது நடக்கும். என்னப்பா சத்தியமெல்லாம் வைக்க மாட்டான், வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா, சத்தியம் வைக்கல. சத்தியம் இயேசுவை நீங்க நம்புங்க, சத்தியமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அருமைக்குரியவர்களே, இயேசு சொன்னாரு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். இயேசு உலகத்தில் பிறந்ததுக்கு என்ன காரணம்? அவர் ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? சத்தியத்தை சாட்சி சொல்லுவதற்கு பிறந்திருக்கிறார். அதற்காகவே வந்திருக்கிறார். ஆகினால உங்க வீட்டுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார், உங்க உள்ளத்துல ஆண்டவர் வந்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த விழா, இந்த கிறிஸ்துமஸ் விழா கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் என்று ஒருவேளை நீங்க நினைத்திருந்தீங்கன்னா, நம்பியிருந்தீங்கன்னா இன்னைக்கோட விட்டுருங்க. ஏன்னா அந்த வேதத்தில் எல்லாமே சத்தியம், அது நிச்சயமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகையினால இயேசு முழு உலகத்துக்கும் சொந்தமானவர், முழு உலகத்துக்கும் பொதுவானவர். அவர் ராஜ வம்சம், ராஜாதி ராஜாவாய் நம்ம உள்ளங்களை என்ன செய்யணும்? வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ.